ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோ ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது நைட்டு வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்து ரொம்ப மனசு உடைஞ்சி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், கடந்து வந்த பாதை அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து டீட்டெயிலாக வந்து நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன், நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு கல்யாணமே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி நடந்திருக்கும் போல இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை போய் பாருங்கள். சரி, இப்போ என்னென்னா அந்த டைம் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் அதை வந்து நம்ம குறையும் சொல்ல முடியாது. என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்ராவோட லைஃப் ஸ்டோரி பயங்கரமாக இருந்தது. அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சித்தி வந்து ரொம்ப கொடுமைகள் 10 வருஷம் கழித்து குழந்தை பெற்று செம்மையாக இருந்துச்சு. அதை வந்து கேட்கும்போது அதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் நம்பணும் நம்ம அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம். ஆனால் இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃபஸ்ட்டே தூங்கிட்டார். அதுவும் எப்படி தூங்கினான்னா, இப்படி அந்த மங்கி இது குழாமல் இருக்கும்போதுங்க அதை போட்டு இப்படி படுத்தே விட்டார். எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்களேன். இப்படி படுத்துட்டாரு, சபரி ஒரு பக்கம் தூங்குறாரு, எல்லோரும் தூங்கிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஏற்கனவே பாவம் இந்த பொண்ணு வந்துட்டு இது எப்படி பண்ணுறாங்க அது அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வேறு பிரச்சனையாகிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து ஒரு சிரிப்பு சவுண்ட் வந்துச்சு பாருங்க, இன்னும் பக்குன்னு ஆகிடுச்சு. பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா விக்ரம் பண்ண வேலை இந்த மாதிரி என்னது பலூன் பொம்மை மாதிரி வந்துட்டு அப்படியே இப்படி படுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. அப்புறம் அரோரா ஒரு பக்கம் சிரிக்காங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. கானவனது வந்து பதறாரு, யோ சத்தம் போட்டு சிரிக்காதீங்க. இந்த படத்தில் இது வட சென்னையில் வந்துட்டு அவர் முன்னாடி ஏன்டா அது பொருள் எடுத்து அப்படி அந்த சத்தம் போட்டு சிரிக்காதீங்கண்ணா. பக்கத்தில் வந்து சாண்ட்ரா சண்டைக்கு வந்துட போகிறாங்கன்னு பதறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது விக்ரம். ஏன்னா ஓகே, நைட் நேரத்தில் தூக்கம் வரதான் செய்யும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணவொன்னே தூங்குறது யாராவது முடியுமா? இவர் தூங்கிட்டார். கேட்டால் வந்து நாங்களாம் வந்து காலையில் சீக்கிரம் வந்திருக்கிறோங்க. 24/7 வந்து ஏதாவது டாஸ்க் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது இவர் முழிக்கணும்னா முழிச்சிருப்பார். சாண்ட்ரான்ற ஒரு காரணத்தினால வந்துட்டு அவர் தூங்கிட்டார். அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கனிக்கிட்ட வந்துட்டு இந்த சாரி கேட்குற விஷயங்களை தூண்டினதே அவர் தான். இன்னும் நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுட்டுருக்கீங்க, எனக்குலாம் தூக்கமே வராது, நீங்கள் அசால்ட்டாக தூங்கிடுவீங்களா, நீங்கள் உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, சாரி கேட்க வைங்க அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். ஸோ விக்ரம் வளர்ந்து அந்த சண்டே உண்மையில் பக்கம் வெடிச்சுது. சாரி கேட்குன்னு சொல்லி கடைசியில் கனி வந்து சாரி கேளுங்கன்னு சொன்னதுக்கு சாண்ட்ரா வந்து கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் அவங்களோட வன்மத்தை கக்கற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவங்களோட ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.